ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி சக்ஸஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியோட பிவைக்யூ, அதாவது 2022 வந்த கொஷின் பேப்பர் எல்லாமே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த 2022 மட்டும் ஒரு 100+ கொஷின் இருக்குது. எவ்வளோ கொஷின் இருக்குது? 100+ கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இப்போ 100+ கொஷினை வந்து நம்ம ஒரே வீடியோவில் பார்க்கணும்னா குறைஞ்சது ஒரு 5 hours மேலே ஆகும். ஸோ நம்ம பார்ட் பை பார்ட்டாக போகிறோம். குறிப்பிட்ட கொஷின் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நிறைய கொஷின் பார்ப்போம். ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் த ஸ்டேட் விச் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ்ட் லோக் ஆயுக்தா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. ஓகேவா? இந்தியாவில் முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை உருவாக்கிய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னதுன்னா ஒரிசா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து லோக் ஆயுக்தானா என்னன்னு தெரியணும். ஓகே, லோக் ஆயுக்தானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து 2 அரசாக பிரிச்சிருப்பாங்கல்ல, மத்திய அரசு ஒன்று, மாநில அரசு ஒன்று. ஓகேவா? 2 பிரிச்சிருக்காங்க. என்னென்ன? மத்திய அரசு, மாநில அரசு. மத்திய அரசில் உள்ள அமைச்சர்கள், ஓகேவா, எம்பி, பிரைம் மினிஸ்டர் அவங்களெல்லாம் விசாரிக்கிறது வந்து லோக்பால். ஓகேவா? மத்திய அளவில், ஓகேவா, யூனியன் அந்த இதுன்னு சொல்லுவாங்கல்ல, மத்திய அரசு அளவில் விசாரிக்கிறாங்கன்னா அது வந்து லோக்பால். ஓகேவா? இதுவே மாநில அளவில் விசாரிக்கிறாங்கன்னா அது வந்து லோக் ஆயுக்தா. ஓகேவா? இப்போ நம்ம படிக்க போகிறது லோக் ஆயுக்தா தான். லோக் ஆயுக்தானா என்ன? மாநில அளவில் உள்ள அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில அரசு உயர் அலுவலர்கள் இவங்களெல்லாம் வந்து ஊழல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறது தான் லோக் ஆயுக்தா. இதே மாதிரி தான் லோக்பால்கும் மத்திய அமைச்சர்கள் உள்ள பிரதம அமைச்சர்கள், அடுத்து அமைச்சர்கள், அடுத்து வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய அரசு உயர் அலுவலர்கள் இவங்கெல்லாம் ஊழல் பண்றாங்களா அப்படின்னு பாக்குறவங்க வந்து லோக்பால். ஓகே, 2 டிஃபரன்ஸ் என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டுமே புரிஞ்சுக்கணும். இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 வந்திருக்கும். ஓகேவா? லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ வந்தது? 2013 வந்தது. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கணும். 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, லோக்பால்னா என்ன, லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் என்ன வந்து எப்போ வந்திருக்கு, அது ரெண்டுத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக் ஆயுக்தா வந்து முதல்ல யார் அமைச்சாங்க, லோக் ஆயுக்தாக்கு ஃபர்ஸ்ட் சட்டம் யார் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா போட்டிருப்பாங்க. ஓகேவா? லோக் ஆயுக்தா வந்து ஃபர்ஸ்ட் சட்டம் யார் போட்டிருப்பாங்கன்னா 1970 லோக் ஆயுக்தா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அளவில் ஃபர்ஸ்ட் போட்டது ஒரிசா. பட் ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக் ஆயுக்தாவை அமைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகே, ஃபர்ஸ்ட் யார் அமைச்சாங்க லோக் ஆயுக்தாவை? மகாராஷ்டிரா. இவங்க எப்போ அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 அமைச்சிருப்பாங்க. ஓகே, புரியுதா? இப்போ வந்து நம்ம 2 பாயிண்ட் பார்த்துருப்போம். லோக் ஆயுக்தா சட்டம்னா ஒரிசா. ஓகேவா? இவங்க எப்போ? 1970. ஓகே, லோக் ஆயுக்தா அமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகே, இவங்க எப்போ? 1971. இது 2 டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். சட்டம்னா ஃபர்ஸ்ட் ஒரிசா, அவங்க 1970, அமைப்புனா மகாராஷ்டிரா 1971. இது டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? இப்போ ஒரிசா வந்து 1970 சட்டம் போட்டாங்களா? 1970 ஒரிசா சட்டம் போட்டாங்க. இவங்க எப்போ அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983 அமைச்சாங்க. ஓகேவா? இதுதான் வந்து லோக் ஆயுக்தா வரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. ஓகே, புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் லோக்பால் லோக் ஆயுக்தானா என்னன்னு பார்த்தோமா, அது பார்த்தாச்சு. அடுத்து லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ வந்தது? 2013 வந்தது. ஓகேவா? லோக் ஆயுக்தா சட்டம் யார் ஃபர்ஸ்ட் போட்டாங்கன்னா ஒரிசா போட்டாங்க. எந்த இயர்ல? 1970. இவங்க எப்போ அமைச்சாங்கன்னா 1983 அமைச்சாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் யார் அமைச்சாங்கன்னா மகாராஷ்டிரா அமைச்சாங்க 1971. இதுதான் வந்து லோக் ஆயுக்தாவோட ஒரு ஓவர்வியூ மாதிரி. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு ஃபுல்லாக கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்துருச்சா? இப்போ நம்ம வாங்க 2வது கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகேவா? 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜ். ஓகேவா? இப்போ மத்திய அரசில் என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ பாருங்க, மத்திய அளவில், ஓகேவா, நம்ம ஒரே நிமிஷம். சென்ட்ரல் அளவில், சென்ட்ரலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்குமா? ஓகேவா? ஸ்டேட் அளவில் ஹை கோர்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ 2 பேருக்குமே ஹை கோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்கல்ல, இவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னா 65. ஓகேவா? அதுவே ஹை கோர்ட்டுக்குன்னா 62. அதுதான் கொடுத்துருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜ்னா 62. ஓகே, 2 கொஸ்டின் பார்த்தாச்சா? அடுத்த 3வது கொஸ்டின் போயிடலாம். இப்போ 3rd கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஞ்சி கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் ஆன். ஓகேவா? பூஞ்சி கமிஷன் எப்போ போட்டாங்க? எல்லாருமே வந்து 2007 தெரியும். பட் ஆனால் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28. ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து 10th புக்கில் வந்து பூஞ்சி கமிஷன் வந்து 2007 போட்டாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லிருப்பாங்க. பட் ஆனால் இவங்க கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2007 நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா இதை மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும். நம்மளுக்கு குறிப்பாக டேட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த ஆப்ஷன் டிக் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ பூஞ்சி கமிஷன் எப்போ போட்டாங்கன்னா ஏப்ரல் 28, 2007. ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தாச்சா? இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து 4வது கொஸ்டின் நம்ம போகிறோம்.
இப்போ ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன தமிழில் பார்த்தீங்கன்னா, மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டால் நல்லா புரிஞ்சுக்கணும். மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார்? நம்ம பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் என்ன போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரக தொழில் சாலைகள் அலுவலர் இதுதான் போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரூரல் இருக்கா, ஸோ இங்கேயும் ரூரல் வருது, ஸோ நம்ம ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். பட் ஆனால் இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தான் இந்த மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவராக இருப்பார். ஒவ்வொரு மாவட்டத்தோட அவங்களோட கலெக்டர் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோட சேர்மனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ அடுத்து நம்ம வந்து ஃபோர்த் கொஸ்டின் போகலாம், ஃபிஃப்த் கொஸ்டின் போகலாம். இப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின். குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, பிரசிடென்ட் நாமினேட்ஸ் டேஷ் மெம்பர்ஸ் டு த ராஜ்யசபா. எத்தனை மெம்பர்ஸ்னா 12 மெம்பர்ஸ் இது பண்ணுவாங்க. ஓகேவா, இதில் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அது மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்த ராஜ்யசபாவில் டோட்டல் சீட் ஆஃப் ராஜ்யசபா அது மட்டும் நீங்கள் சொல்லுங்க. ஓகே, டோட்டல் சீட் ஆஃப் ராஜ்யசபா மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் த கமிட்டி தட் வாஸ் அப்பாயிண்டட் டு மேக் த ரெக்கமெண்டேஷன் அபவுட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடிப்படை கடமைகள்னா எந்த ஆர்டிக்கலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51. ஓகேவா, 51 கேபிட்டல் ஏ இதுலேருந்து ஸ்மால் ஏலேருந்து கே வரி இருக்கும். மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 ஆர்டிக்கல் இந்த அடிப்படை கடமைகளுக்குள்ளே இருக்கும். ஓகேவா, இந்த அடிப்படை கடமைகளை எப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கில் ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 அந்த கான்ஸ்டியூஷன் புக்கில் அமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா, இந்த அந்த 1976 நம்ம அமெண்ட் பண்ணும்போது மொத்தமாக எத்தனை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்போ வந்து 10 இருந்திருக்கும். மொத்தமாக 1976 10 இருந்திருக்கும். ஓகேவா, 2002 86வது அமெண்ட்மெண்ட். ஓகேவா, எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? 86th அமெண்ட்மெண்ட். அப்போ லாஸ்ட்டு ஒன்று சேர்த்துருப்பாங்க. ஓகேவா, அதாவது கே அதை மட்டும் ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா 1976 நம்மளுக்கு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருந்துச்சு. அப்போ வந்து 10 கடமைகள் இருந்தது. லாஸ்ட்டாக 11வது கடமைகள் எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட்டு 2002 ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, இந்த 1976 அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்த குழு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகேவா, இந்த ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து எத்தனை பரிந்துரைகளை இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அவங்க வந்து ஒரு 10 பரிந்துரைகளை வந்து அவங்க வந்து இந்திரா காந்தி அம்மையாருக்கு அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னா இந்திரா காந்தி அம்மையார் அவங்களுக்கு வந்து சொல்லிருப்பாங்க. மொத்தம் எத்தனை சொல்லிருப்பாங்க? 10 சொல்லிருப்பாங்க. அதுலேருந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து 7 எடுத்திருப்பாங்க. 7 எடுத்து அவங்க மற்றவங்க கிட்ட விசாரிச்ச ஒரு 3 விஷயத்தை சேர்த்து 1976 மொத்தம் 10 இது பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நல்லா பார்த்துங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து மொத்தம் எத்தனை ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்கன்னா 10 மொத்தம் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு 7 எடுத்துப்பாங்க. 7 + இந்திரா காந்தி அம்மையாரே ஒரு 3 போட்டு மொத்தம் 10 அடிப்படை கடமைகளை 1976 42வது அமெண்ட்மெண்ட் படி பண்ணிருப்பாங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? இப்போ நம்ம வாங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். விச் டேம் வாஸ் இன்க்ளூடட் இன் த ப்ரீஆம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இன் 1976. ஓகே, ப்ரீஆம்பிள் முகவுரை. ஓகே, முகவுரை பற்றி நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் ஓவர்வியூவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து முகவுரை வந்து நம்மளுக்கு வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 1946. இது என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா 3rd மீட்டிங் எதோடது? அரசியல் நிர்ணய சபையோட 3rd மீட்டிங்கில் இதை ஜவஹர்லால் நேரு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா, நல்லா புரிஞ்சுங்க. டிசம்பர் 13 1946 ஜவஹர்லால் நேரு வந்து அரசியல் நிர்ணய சபையின் 3rd மீட்டிங்கில் இந்த முகவுரையை வந்து குறிக்கோள் தீர்மானம் என்னன்னு சொல்றாரு? குறிக்கோள் தீர்மானம்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா, இதுதான் வந்து பின்னர் 1947 ஜனவரி 22 முகவுரையா அரசியல் நிர்ணய சபை ஏற்றிருப்பாங்க. ஓகே, இந்த 2 டேட் வந்து முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். இது அரசியல் நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானமாக அறிமுகப்படுத்தப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 1946. இதுவே அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜனவரி
22/1947. ஓகே, இந்த 2 டேட் இது வந்து அறிமுகப்படுத்தது, இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, இந்த 2 டேட் ஞாபகம் வச்சுங்க. இதுவரை முகவரியை வந்து எத்தனை வாட்டி நம்ம வந்து அமெண்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டைம் தான் அமெண்ட் பண்ணிருப்போம். அது எந்த அமெண்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்டு 1976ல் ஒரே வாட்டி மட்டும் தான் நம்ம வந்து அமெண்ட் பண்ணிருப்போம். ஓகேவா? அந்த அமெண்ட்மெண்ட் அப்போ எந்தெந்த வேர்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, செக்யூலரிசமும் ஆட் பண்ணிருப்போம், சோஷியலிசமும் ஆட் பண்ணிருப்போம். ஓகே, இந்த 2 வேர்டுமே நம்ம வந்து 1976 ஆட் பண்ணிருப்போம். பட் ஆனால் இது கவர்மெண்ட்க்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சோஷியலிசத்தை மட்டும்தான் ஆட் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஆன்சர் கீ ராங்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து 1976ல் செக்யூலரிசம், அதாவது மதச்சார்பின்மை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமதர்மம், அதாவது சோஷியலிசம், இன்னொன்று ஆட் பண்ணிருப்போம் இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு. ஓகே, இதுக்கு வந்து என்ன ஒரு கீவேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐ ஞாபகம் வச்சுங்க. ஓகே, எஸ்எஸ்ஐயை வந்து நம்ம வந்து 1976ல் ஆட் பண்ணோம். இந்த எஸ்ஸுக்கு வந்து செக்யூலரிசம், இந்த எஸ்ஸுக்கு வந்து சோஷியலிசம், இந்த ஐக்கு வந்து இன்டெகிரிட்டி, இந்த மூணுத்தையும் வந்து 1976 நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெனன்சி ஆக்ட் இஸ் ஆப்ஷன் 1ல் என்ன கொடுக்குறாங்க, ஃபிக்ஸிட்டி ஆஃப் டென்யூர், ஃபேர் ரெண்ட், ரைட் டு பர்ச்சேஸ் லேண்ட். தமிழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்தகை சட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: ஒப்பந்த காலத்தை நிர்ணயித்தல், நியாயமான வாடகை, நிலத்தை வாங்கும் உரிமை. ஓகேவா? இது மூணுத்தையும் கொடுத்துருக்காங்க. இதில் எது ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா, இந்த மூணுமே வந்து குத்தகை சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒப்பந்த காலத்தை நிர்ணயித்தல், எவ்வளோ நாள் வரை அக்ரிமெண்ட் போடணும், அதை வந்து அந்த குத்தகை சட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நியாயமான வாடகை, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் தான் இருக்கும், இதுக்கு வந்து ஓவராக ரேட்டு போடுறது அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு இந்த அளவு லேண்ட் இருந்ததுன்னா இந்த அளவு தான் வாடகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அது ஓகேவா? அடுத்து நிலத்தை வாங்கும் உரிமை. நிலத்தை எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்களால வாடகை கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டுனா, அதனால அவங்க நிலத்தை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வாடகை கட்டுறது கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும், அதை நீங்கள் வந்து அவங்க நிலத்தை வந்து அபகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருப்பாங்க. இது மூணுமே வந்து குத்தகை சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுதான். ஓகே, the depressed classes were to be given fair representation is the local body election and services only by dash pact. பேக்ட்னு வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பேக்ட் தான் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்டாக தெரியும், அது வந்து பூனா பேக்ட் தான். இது வந்து தமிழில் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிடவும் மற்றும் பொது பணியில் தேர்வாகிட உதவிடவும் டேஷ் ஒப்பந்தமாகும், பூனா ஒப்பந்தமாகும். ஓகேவா? இது வந்து பூனா ஒப்பந்தம் வந்து யாருக்கு நடுவில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடுவில் நடந்திருக்கும். எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1932. டேட்டு தெரிஞ்சதுன்னா மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இவங்க 2 பேருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸுக்கு வந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அம்பேத்கர் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். ஓகே, அதே மாதிரி சொல்கிறாங்க, அப்படியே காதில் வாங்கிக்கோங்க. 1931 வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அதில் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் வந்து ஒரு செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 1930 வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 1931 செகண்டு, 1932 தேர்டு நடந்திருக்கும். ஓகேவா? 1930 வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்குமா, அதில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுண்ட் பேட்டன் வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா, வகுப்புவாரி பிரதிநிதித்துவ சட்டம் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் கேட்டிருப்பார், இவரும் கொடுத்துருப்பார். இதை வந்து ஏற்காம காந்தி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்வாடா சிறை. ஓகேவா? ஏர்வாடா சிறையில் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க. ஓகேவா? யார்? காந்தி வந்து ஏர்வாடா சிறையில் இருந்திருப்பாங்க. ஓகேவா? காந்தியை வந்து இந்த உண்ணாவிரதத்தை வந்து கைவிட கோரி வந்து எல்லா தலைவரும் போய் பார்ப்பாங்க. ஓகேவா? ஏன் இந்த மாதிரி கொடுத்தாங்க, இதை வந்து நீக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லுவார். ஓகேவா? ஸோ எல்லாரும் கேட்டுக்கொண்டதால் அம்பேத்கர் போய் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் பூனா பேக்ட் கையெழுத்தாகும். இந்த காந்தி என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு தனித்தனி இடத்துல வந்து இப்போ எப்படி இந்த பூனா பேக்ட் அந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தனித்தனி தொகுதிகளை நம்ம வந்து ஒரு தொகுதியிலையும் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த தாழ்த்தப்பட்டவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தில் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து அதை காந்தி எதிர்த்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனி
தனித்தனி தொகுதி கொடுத்துடலாம். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனித்தனி தொகுதி கொடுத்து அங்கே நிற்க வச்சு நம்ம போட்டி போட சொல்லலாம். இது வந்து பிரிவினைவாதத்தை வந்து ரொம்ப உண்டாக்கும். இந்த தனித்தனி தாழ்த்தப்பட்டவர் மட்டும் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து சொல்லிருப்பாங்க. ஓகேவா, இதுக்கு அம்பேத்கர் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, என்னோட அரை மனசோட தான் நான் இது எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனா பேக்ட் வந்து இவங்க 2 பேருக்கு நடுவில் கையெழுத்தாகும். ஓகே, புரியுதா? இந்த பூனா பேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து தனி தொகுதி கொடுத்து அவங்க நிற்க வச்சு எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பூனா பேக்ட். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம வந்து போகலாம் வாங்க. நான் ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கேட்டுங்க. அடுத்த வீடியோலேருந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போய்க்கிறேன். ஓகேவா? விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொமோட்ஸ் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி? ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 51. ஓகேவா, ஆர்டிகல் 51 தான் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லலாம் வாங்க. இப்போ ஆர்டிகல் 50 பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 50னா 100ல் பாதி. ஓகேவா, 100ல் பாதி தான் வந்து இந்த ஆர்டிகல் 50. அப்போ நிர்வாகத்தையும் நீதியையும் பிரித்து கொடுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நிர்வாகம் நீதி, ஓகே, 2த்தையும் பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகேவா, இந்த வீடியோவில் ஒரு 15 கொஸ்டின் கிட்ட பார்த்துருப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுறேங்க. இதில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் சேஞ்ச் பண்ணிப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.